ஸோ ஃப்ரம் சீரிஸோட 5த் எபிசோடோட சீசன் 1க்குள்ள போறோம். ஸோ ஸ்டார்ட்டிங்ல வந்து என்ன காட்டுறாங்கன்னா, அந்த பொண்ணுக்கு ஒண்ணு கொலை பண்ணால, அந்த பொண்ணோட பேர் வந்து சாரா. ஸோ அந்த பொண்ணு வந்து இந்த மாரி லாஸ்ட் எபிசோட்ல வந்துட்டு ஒரு மாரி ஏதோ ஒரு துடிப்புலாம் வந்து போய் இதுவானால, ஸோ அவள வந்து பாய் தான் அட்மிட் பண்ணுவாரு. ஓகேவா? ஸோ வந்துட்டு அந்த டைம்ல வந்துட்டு இவன் என்ன ஆகும், இவளுக்கு வந்துட்டு எப்படி இருக்கா? ஏது இருக்கா? அப்படின்ற மாரி செக் பண்ண பாய்டு வருவாரு. அப்ப அந்த கிறிஸ்டின்ற பொண்ணு தான் வந்துட்டு, ஓகே இவ வந்து ஒரு ராத்திரி இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ வந்துட்டு ராத்திரினா அந்த இடத்துல தான் இருக்கணும். ஓகேவா? வேற இடத்துக்கு ராத்திரி டக்குன்னு அண்ணன் அண்ணன் வீட்டுக்கோ, வேற வீட்டுக்கோ போ முடியாது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன ஆயிடுச்சு, நம்ம பாய்டுக்கு கூட உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்கு. அது வந்துட்டு அவர் ரொம்ப நாள் சொல்லாம இருந்திருக்காரு. அத வந்துட்டு அந்த பொண்ணு கேக்குது. பாய்டு வந்து, "இல்ல வேணாம் விட்டுரு நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்ற மாரி சொல்ட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கிறிஸ்டின்ற பொண்ணுக்கு பெரிய பயமே என்னன்னா, அந்த மாரி போதும் அ ஆல்ரெடி இங்க 2 வருஷத்துக்கு முன்னாடியே நெறைய கொலை நடந்திருக்கு. இப்பவுமே வந்துட்டு 2, 3, 4 இழப்புலாம் இழந்துட்டோம். இருக்கிறதே 10 பேர் தான். எல்லாம் 10 பேரும் செத்துட்டா என்ன ஆவுறது? ஒருத்தருக்குமே எதுவும் ஆகக்கூடாது. ஒரு டாக்டரா நான் என்ன பண்ண முடியுமோ, நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ண அவளோட அந்த ஃபியர வந்து ஒரு பொறுப்பா மாத்தி, நான் அத மாத்தி காட்டுறேன் அப்படின்ற மாரி அவ இறங்குறா. அதுக்கப்புறம் வந்துட்டு, அந்த சாரான்ற பொண்ணு வந்து அவ அண்ணன நான் இப்போதைக்கு பார்க்க விரும்பல. அவளோட அண்ணன பார்க்க விரும்பல. ஏன்னா அவன் வந்து ரொம்ப வொரி பண்ணுவான், ஃபீல் பண்ணுவான் அப்படின்றதுனால, நான் அவன பார்க்க விரும்பல. நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆனோனே நானே போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப வந்துட்டு பாய்டு கரெக்ட்டா வெளிய போம்போது, அவன் அண்ணங்காரன் வரான். வரும்போது பாய்டு சொல்ட்டாரு, "இந்த மாரி வந்துட்டு உன் தங்கச்சி சேஃபா தான் இருக்கா. இப்போதைக்கு உன்ன பார்க்க வேணான்னு இருக்கா. அப்புறமா பார்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீன் முடிஞ்சுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இங்க ஜிம் அண்ட் ஃபேமிலி இருக்குல்ல, அவங்க வந்து என்ன பண்றாங்க, ஃபிகர் அவுட் பண்ண பார்க்குறாங்க. ஏன் இங்க வந்தோம்? எதுக்காக இங்க வந்தோம்? அப்படின்ற மாதிரி. சரி என்னென்ன கேள்விகள்லாம் கேட்டா, எதுலயாவது ஒண்ணுலேருந்து பதில் கிடைச்சு நம்ம இங்கேருந்து வெளிய போயிட முடியாதா? அப்படின்ற ஒரு ஃபிகர் அவுட் திங்க்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜிம் அண்ட் ஃபேமிலி. ஓகேவா? ஸோ வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன கேள்வி அப்படின்றத அங்க அந்த வீட்ல இருக்க செவுருல வந்து ஒன்னொன்னா எழுதி வச்சிருக்காங்க. ஓகேவா? அந்த எந்திரன் பட ரஜினிகாந்த் மாரி. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆயிடுச்சு, இருட்டிடுச்சா, ஸோ வந்து இங்க ஒரு கான்வர்சேஷன் தான் ஒண்ணு போயிட்டுருக்கும். என்னன்னா வந்துட்டு, கிறிஸ்டியும், சாராவும் கான்வர்சேஷன் பண்றாங்க. 2 பேருமே வந்து அவங்களோட பெர்சனல் லைஃப்ப பத்தி பேசிக்கிறாங்க. இந்த மாரி வந்துட்டு கிறிஸ்டியோட இங்க மாட்றதுக்கு முன்னாடி அவளுக்கு என்ன லைஃப் இருந்தது? அவ ஆக்சுவலா ஒரு எங்கேஜ் ஆன பொண்ணு. ஆ! சத்தம் கிழிஞ்சிருந்தா, நெஞ்சு முடிஞ்சிடடா, நெஞ்சு கிழிஞ்சிருக்கு, எங்க போனீங்கடா, தாலிக்கடி பாடம். சாராவுக்கும் வந்துட்டு வெளில அவ்வளவா யாரும் சொல்லிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அப்படின்ற மாரி 2 பேருமே வந்துட்டு ஒரு பாஸ்ட் விஷயத்த வந்து பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சாரா வந்து இந்த வாய்ஸ்லாம் கேட்டு இந்த மாரி கொலை பண்ணிட்டு இருக்கால்ல, அவள வந்து அது பண்ண சொல்லி தூண்டுதுல்ல. அவளால அதுலருந்து வெளிய வர முடியலல்ல. ஸோ, அதனால வந்துட்டு அவ இந்த மாரி சும்மா இன்டைரக்ட்டா கேட்கிறா. இப்ப நமக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும். நம்ம டைரக்ட்டா கேட்க மாட்டோம்ல. இன்டைரக்ட்டா யாருக்கோ நடந்த மாரி கேட்போம்ல. "மச்சான் இவன் தான் சமத்தியா வாங்கியிருக்கான். வேற ஒருத்தன் வாங்குன மாரி பேசுறான் பாத்தியான்னு." அந்த மாதிரி வந்துட்டு இந்த பொண்ணு வந்து கேட்குது. இந்த மாரி இப்போ ஒரு விஷயம் தப்பான விஷயம் தான். ஆனா வந்து அந்த விஷயத்த நீ பண்ணா, இங்க இருக்கிற எல்லாருமே வீட்டுக்கு போயிடலாம். அப்டின்னா, நீ அத பண்ணுவியா? அப்டின்னு சொல்லிட்டு கிறிஸ்டி கேட்கிறா. ஸோ வந்துட்டு கிறிஸ்டியும் வந்து பதில் சொல்றா. ஓகே நான் பண்ணுவேன் கண்டிப்பா. ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் யோசிக்கிறா. யோசிச்சு சொல்றா. ஆமா நான் வந்துட்டு அவளுக்கு எங்கேஜ் ஆச்சுல்ல. அந்த ஆள நான் பார்க்கணும் அப்டின்னா, அவங்களுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். தப்பு தானே நான் பண்ணுவேன் அப்டின்ற மாரி. ஏன்னா, அவளோட மனபாரத்த எங்க போய் இறக்கி வைக்கிறது? சாராக்கு வந்து இது வேணும்னே அவ பண்ணல. அந்த வாய்ஸ்னால மேனிபுலேட் ஆகி தான் பண்ணிட்டு இருக்கா. ஓகேவா? ஸோ இதுல தப்புன்றது அவள சொல்ல முடியாது. ஒரு 50% தான் தப்பு சொல்ல முடியும். ஸோ அதனால வந்துட்டு அவளோட ஃபீலிங்ஸ வந்து அவ இன்னொருத்தர் இப்போ நம்ம பண்ணது கரெக்ட்டா தப்பா? இந்த இடத்துல இன்னொருத்தர் இருந்தா, அத தான் பண்ணியிருப்பாங்களா? இல்ல வேற ஏதாவது பண்ணியிருப்பாங்களா? அந்த கில்ட் இருக்கும்ல. ஸோ அதனால அந்த மாரி பேசுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பொண்ணோட மெயின் எய்மே சாராவோட மெயின் எய்மே எல்லாருமே வீட்டுக்கு போயிடணும். வீட்டுக்கு போனா 4 பேர கொன்னாலாம் வீட்டுக்கு போயிடலாமா? அப்ப அத பண்றேன். அப்படின்றதுனால அவ அத பண்ணிட்டு இருக்காளே தவிர, வேற எந்த இன்டென்ஷனும் அவளுக்கு கிடையாது. ஸோ, அதுக்கப்புறம் வந்துட்டு இப்ப ஃபைனலி ஜிம் வந்துட்டு அந்த 1008 டயர்ட்னஸ்ல எழுதி முடிச்சதுக்கப்புறம், ஜிம்மோட கொஸ்டின்ஸ்லாம் என்னன்னா, எல்லாருமே வேற வேற பார்ட்லேருந்து தான் இங்க வந்திருக்கோம். எல்லாருமே அந்த மரத்த, காக்காய, அந்த டைனர எல்லாருமே பார்த்துட்டு சுத்திட்டு சுத்திட்டு தான் வந்திருக்காங்கன்னும்போது, அவங்க ஒய்ஃப் வந்து "போதும்டா, இதுதான்டா எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பதில் மட்டும் தான் தெரியல" அப்படின்னு கேட்கும்போது, அவங்க ஒய்ஃப்‌க்கு வந்து ஏதோ ஒரு கேள்வி ஒண்ணு தோணுது. ஆனா, அது ரொம்ப வியர்டா இருக்கு அப்படின்ற மாரி அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்குறாங்க. ஜிம் வந்து இல்ல. இந்த டைம்ல நீ எது சொன்னாலுமே அது நல்லா அ ஏதாவது யோசிக்கலாம். அது கூட ஒரு பாசிபிலிட்டியா இருக்கலாம். நீ அத சொல்லு அப்டின்ற மாரி ஜிம் வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்த நாள் காலையில வந்து அந்த பொண்ணு டிஸ்சார்ஜ் ஆயிடும்ல சாரா. அப்ப வந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்ல நான் பார்த்துக்கிறேன் அப்டின்ற மாரி கிறிஸ்டிட்ட சொல்லிட்டு போயிடும். அந்த டைம்ல அவங்க அண்ணன் வருவான். வரும்போது என்ன ஆயிடுச்சு, "என்னாச்சு உனக்கு?" அப்டின்னு கேட்கும்போது, "ஒண்ணும் இல்ல. இந்த மாரி திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். இப்ப பிரச்சனை இல்ல" அப்டின்னு சொல்லும்போது, அவங்க அண்ணனுக்கு வந்து ரொம்ப பயம். இவளுக்கு ஏதாவது ஆயிடுமோ, ஆயிடுமோ, ஆயிடுமோ ஏன்னா இந்த வாய்ஸ் வேற அவள போட்டு படுத்திட்டு இருக்குல்ல. ஸோ அதனால.
அப்புறம் அந்த ஜேட் இருக்கான்ல, அவன் வந்துட்டு என்ன பண்றான், அந்த கெனியோட ஒரு ரேடியோ பாக்ஸ் வந்து எடுத்துட்டு வந்தான்ல. ஸோ, அவனுக்கு வந்து யோசனையா இருக்கு. ஏதோ ஒண்ணு பெனாத்திட்டே வரான். இத வச்சுட்டு என்ன பண்ணலாம்? ஏது பண்ணலான்னு சொல்ட்டு. ஸோ, இன்னொரு பக்கம் என்னன்னா, நம்ம பாய்ட் இருக்கார்ல, அவர் வந்துட்டு கென்னி கிட்ட வந்து, "இன்னைக்கு ஒரு நாள் நீ இன்சார்ஜா இரு. நான் ஒரு விஷயம் பண்ணணும்." அப்படின்னு சொல்லிட்டு இவரு வந்து, அவர் ஒய்ஃப போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. எங்கன்னா, ஒய்ஃபோட கல்லறைக்கு. ஸோ, இப்ப இந்த இடத்துல என்ன ஒரு வித்தியாசம் அப்டின்னா வந்துட்டு, இவங்க ஜிம்மும், அந்த ஜேட் அந்த 2 ஃபேமிலிங்க வந்து மாட்டிக்கிச்சுல்ல. அந்த 2 ஃப்ரெண்ட்ஸும், ஒரு ஃபேமிலியும். அவங்க வரதுக்கு முன்னாடிலேருந்தே பாய்டும் சரி, மிச்சவங்களும் சரி, அவ்வளவா வீட்டுக்கு போணும் அப்டின்றத ட்ரை பண்ணல. சரி இங்க இருந்தா மாட்டிப்போம். இங்கேருந்து தப்பிக்கவே முடியாது அப்டின்ற மாரி ஒரு மைண்ட் செட்ல தான் அவங்க இருந்தாங்க. ஆனா, எப்போ வந்து இவங்க 2 பேரும் வந்தாங்களோ, இல்லையே நம்ம வந்துட்டு அவங்க பல வருஷமா இங்கேயே இருக்காங்க. இவங்க இப்ப தானே மாட்டிக்கிட்டாங்க. ஸோ வந்துட்டு என்னால இந்த இடத்துல இருக்க முடியாது. நான் வந்துட்டு இந்த இடத்துலேருந்து தப்பிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்றத இறங்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ வந்துட்டு பாய்டுக்கும் வந்துட்டு சரி நம்ம வந்துட்டு நம்மளும் ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு யோசிக்கிறாரு. அதனால தான் அவரோட ஒய்ஃபோட கலருக்கே போறாரு. ஏதாவது ஐடியா கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 5த் எபிசோட்லேருந்து தான் வந்துட்டு ஒரு சேஞ்சே நடக்குது அந்த கம்யூனிட்டிக்கே ஆக்சுவலா. ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன ஆகுது, இந்த ஈத்தன் இருக்கான்ல, ஜிம்மோட பையன். அவன் வந்து அழகா ஒரு விஷயம் ஒண்ணு சொல்லுவான். என்னன்னா வந்துட்டு, நம்ம ஏன் இந்த இடத்துல இருக்கோம்? இந்த இடம் தான் வந்துட்டு நம்மள ஹர்ட் பண்ணுது. ஆனா இந்த இடத்துல தான் வந்துட்டு எல்லாருமே வந்து ஒண்ணா இருந்து ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு நெனைக்கிறோம். இதுதான் வந்துட்டு ஸ்பெஷலான ஒரு இடம் அப்படின்ற மாரி அவன் சொல்றான். ஆனா இன்னொன்னு என்ன சொல்றான்னா, இந்த இடம் ஹர்ட் பண்ணுதுன்னும்போது, அப்ப நம்மள யாராவது காப்பாத்துறதுக்கும் ஒருத்தர் இருப்பாங்கல்ல. யாராவது அப்படி கூட யோசிச்சுட்டு இருப்பாங்கல்ல அப்படின்னு. சைட்ல பார்த்தா அங்க பாய்டு வந்து ரெடியா இருக்காரு. நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த மைண்ட் செட்ல இருக்காரு. அந்த டைம்ல வந்துட்டு இந்த சாரா இருக்கால்ல, அவ வந்துட்டு ஈத்தன் வீட்டுக்கு வரா. எதுக்கு வரான்னா, அவளுக்கு போன எபிசோட்லயே கையில வந்து கில் தட் பாய்ன்னு சொல்லிட்டு ஒரு அடையாளம் வந்துருச்சுல்ல. ஸோ அத வந்து எக்ஸிக்யூட் பண்ணலான்றதுக்காக, சும்மா அப்படியே வந்துட்டு நல்ல மாரி ஜாலியா வந்து பேசிட்டு, இந்த மாரி ஈத்தனோட வந்துட்டு எங்க அவங்க வந்து ஒரு ஃபார்ம் வச்சிருக்காங்க. அந்த ஃபார்ம்ல வந்துட்டு வித்தியாசமா ஒரு பொருள் இருக்கு. நான் வந்து அத காட்டலாம் அப்படின்ற மாரி வரா. ஸோ வந்துட்டு இவன் வந்துட்டு வெளிய கூட்டு போறான். இந்த மாரி ஈத்தன் வந்துட்டு இங்க மாரி ஒரு பொருள் இருக்கு விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட்டு போறான். இங்க என்னடான்னா ஜிம்முக்கும், டேபிக்கும் வந்துட்டு சாரா மேல வந்து நல்ல அபிப்பிராயம் இருக்கு. சரி இவன் ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கா. பையன்கிட்ட வந்து தப்பாலாம் நடந்துக்கல. ரொம்ப நல்ல விதமா நடந்துக்கிறா அப்படின்ற மாரி. சரி இவளுக்கு வந்து அந்த வாய்ஸ் கேட்குதுல்ல. ஸோ, அதுலேருந்து இவள வெளிய கூட்டு வரணும்னா வேற வழி இல்ல. நம்ம போய் பிரீஸ்ட் கிட்ட சொல்லிடுவோம். பேய ஓட்ட சாமியார கூப்பிட்டு வர கதையா, போய் அவள்ட்ட சொல்லிடலான்னு சொல்லிட்டு, சாராவோட அண்ணன் வந்து பிரீஸ்ட் கிட்ட போறாரு. ஓகேவா? ஸோ, வந்துட்டு இந்த இடத்துல என்னதான் வந்துட்டு ஒரு சைடு ஃபுல்லா வந்து பேய், மான்ஸ்டர்ஸு, சாவு அப்படி இப்படின்னு இருந்தாலும், இந்த காலனி ஹவுஸ்ல இருக்கிறவனுங்க மட்டும் தினுசா ஜாலியா இருக்கானுங்க. லிட்டரலா வந்துட்டு இப்போ ஜூலி இருக்கால்ல, அவளே வந்துட்டு ஃபேமிலிய பிரிஞ்சு ஃபேமிலி மெயினா பிரிஞ்சதுக்கு காரணமே அவங்க அம்மா, அப்பா டிவோர்ஸ் தெரிஞ்சதுனால தான். ஸோ வந்துட்டு அந்த கோவத்தினால தான். பட் அவளுக்குமே வந்துட்டு உள்ள ஒரு மாரி ஃபீலிங்கா இருக்கு. ஆனா இந்த ஃபாத்திமா, எலிஸ் இவங்க 2 பேருமே வந்து சேர்ந்துட்டு, இவள வந்து அப்பப்ப வந்துட்டு கூடவே இருந்து பத்திரமா பார்த்துக்கிறாங்க. முக்கியமா ஃபாத்திமாக்கு தான் நம்ம இந்த இதே குடுக்கணும். ஸோ அவ வந்துட்டு எப்படி வந்தா? அப்படின்ற கதைய வந்து அவ சொல்றா. அவளோட பர்த்டே அன்னைக்கு வந்துட்டு ஜாலியா தான் போயிட்டு இருந்துச்சு. அவளோட அங்கிள் வந்துட்டு என்ன பண்ணிட்டாரு, இந்த மாரி ஏதோ ஒரு சம்பவம் பண்ணிட்டாரு. ஸோ வந்துட்டு அதனால வந்து நாங்க பதுங்கி, பதுங்கி, பதுங்கி அப்படியே போய், போய், போய் சென்னை வரைக்கும் போயிட்டோன்ற மாரி போய், போய், போய் கடைசியில நாங்க இங்க வந்து மாட்டிக்கிட்டோம். இன்னும் நான் பியூட்டிஃபுல்லா என்ன சொல்றான்னா, இந்த மாரி வந்துட்டு இங்க வந்து மான்ஸ்டர்ஸ் இருக்கு. நம்ம வந்து 6 மணிக்கு மேல வெளில வரக்கூடாது. நம்ம வந்துட்டு இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு போணும்னு நெனைக்கிறோம். ஆனா உண்மையிலே பார்த்தா வேர்ல்டுல எல்லா இடத்துலயுமே மான்ஸ்டர்ஸ் தான் இருக்கு. மனுஷ ரூபத்திலே எல்லாருமே மான்ஸ்டர் தான் இருக்கான். மனுஷன மனுஷனா மதிக்காம, வாழ விடாம இருக்கிற எல்லா மனுஷனுங்களுமே மான்ஸ்டர்ஸ் தான். நீ எங்க போனாலும் தப்பிக்க முடியாது. இத விட இதுதான் ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம். அது நம்ம இங்கேயே இருந்துட்டு போயிரலாம் அப்டின்ற மாரி அவ சொல்றா. அவ சொல்றது எந்த தப்பும் இல்ல. ஏன்னா வந்துட்டு இப்போ அவளோட அங்கிள் அப்டி போய் படுத்துனதுனால தான் அவ இங்க வந்து மாட்டிட்டு இருக்கா. ஸோ எல்லாருக்குமே இந்த மாரி ஒண்ணு இருக்கு போல. ஸோ அப்புறம் வந்து நம்ம சாரா வந்து ஈத்தன் வீட்ல இருக்கால்ல. ஸோ அவ வந்துட்டு இந்த மாரி ஃபார்ம் இருக்கு. அந்த இடத்துல புதுசா ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டால்ல ஈத்தன. ஸோ வந்துட்டு டாபிக்கு வந்துட்டு பையன தனியா விட முடியாது. ஏன்னா பையனுக்கு கால்ல அடிபட்டுருக்கு. 2வது அவன் சின்ன பையன். விட முடியாது. என்ன இருந்தாலும் அவன் நல்ல பொண்ணுனாலும், நானும் வரேன் அப்படின்ற மாரி கூட போறா. ஓகேவா? ஸோ இவங்க இவங்க 2 பேருமே வந்துட்டு சாராவோட அந்த ஃபார்முக்கு போறாங்க. இங்க பாய் என்ன பண்றாருன்னா, அவனோட ஒய்ஃபோட கல்லறைல உட்காந்துட்டு இந்த மாதிரி எப்படி சொல்றது? அவங்க நெஜமா இருக்காங்க அப்படின்ற மாரியே அவர் வந்து ஒரு கான்வர்சேஷன் வச்சிருப்பாரு அந்த கல்லறை கிட்ட. அது நல்லாருக்கும். ஸோ வந்துட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாரி என்கிட்ட ஒரு பிளான் ஒண்ணு இருக்கு. அந்த பிளான நான் வந்து பண்ணிட்டேன்னா, கண்டிப்பா இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வீட்டுக்கு போயிடலாம். நம்ம பையன் எலிஸும் வீட்டுக்கு போயிடலாம். ஸோ வந்துட்டு ஒரு வேள இது மிஸ் ஆயிடுச்சுன்னா, நானே இந்த மக்கள வந்துட்டு அழிவு பாதைக்கு
விடுற மாரி ஆயிடும். இந்த கேஜிஎஃப்ல சொல்லுவாங்கல்ல, "இவன் அடிக்கலன்னா அங்க அங்க இருக்கிறவங்க நிலைமை என்ன?" அப்படின்ற மாரி, "நான் அத ஒழுங்கா பண்ணலன்னா, இங்க இருக்கிற மக்கள் காலி. நான் ஒழுங்கா பண்ணிட்டேன்னா எல்லாருமே வீட்டுக்கு போயிடலாம்." அப்படின்ற மாரி. ஸோ வந்துட்டு அதனால வந்துட்டு இவருக்கு இந்த சைன்ஸ்லாம் நம்பிக்கை கிடையாது. இந்த சைன்னா நம்ம இப்ப ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா, நம்ம ஒரு சைன் கேட்போம்ல, "இத நான் பண்ணலாமா? வேணாமான்னு?" ஸோ அந்த மாரி, "நீ வந்து எனக்கு ஒரு சைன் குடு. அந்த சைன் படி நீ என்ன சொல்றியோ நான் அதுக்கேத்த மாரி நான் பண்றேன்." அப்படின்ற மாரி இவரு வந்து ஒரு வைஃப் கிட்ட சைன் கேட்டுட்டு, அப்படியே அவரு அவங்களுக்குள்ள இருக்க மெமரீஸ்லாம் வந்துட்டு பேசிட்டு ஜாலியா இருப்பாரு. ஸோ நெக்ஸ்ட் சீன்ல வந்துட்டு, இங்க வந்து அவரோட அண்ணங்காரன் போனார்ல, ப்ரீஸ்ட்ட பாக்க. பாத்துட்டு எல்லா உண்மையும் சொல்லிட்டான். இந்த மாரி வந்துட்டு ஆரம்பத்துல வந்து ஒருத்தன கொன்னான்ல, ஆக்சிடென்ட் ஆயி ஒருத்தன. அதுவும் என் தங்கச்சி தான். இப்போ வந்து கென்னியோட அப்பா செத்ததும் இவளால தான். அந்த சவுண்ட் இவளுக்கு கேட்டுட்டே இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, பயத்திலேயே உட்காந்துருக்கான். இப்ப ப்ரீஸ்ட்டுக்கு செம காண்டாயிடுச்சு. "இத ஏன்டா முன்னாடியே சொல்லல?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சாரா வந்து அந்த 2 பேரும் அவங்க ஃபார்முக்கு கூட்டு போனோம்ல. போம்போது என்ன ஆயிடுச்சு, அவங்க அம்மா டேபிய வந்து நைஸா உள்ள தள்ளிட்டு, டோர லாக் பண்ணிட்டு இவ வெளிய வருவா. ஓகேவா? வெளிய வந்துட்டு இந்த மாரி அந்த பையன்கிட்ட வந்துட்டு, "சாரி இது வந்து என்னோட மிஸ்டேக்கு. நான் வந்து இல்ல நீ எந்த தப்பும் பண்ணல" அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போயிடுவா. அதாவது கொல்ல போயிடுவா. அந்த பையன லிட்டரலா. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவன் அண்ணனுக்கு வந்து டைனர்ல போய் பார்க்குறான். "எங்க சாரா?" அப்படின்னு கேட்கும்போது, "அவ உன் இடத்துக்கு தான் போயிருக்கா" அப்படின்னு பார்க்கும்போது, இங்க இவ கொன்னுகிட்டு இருப்பா. ஓகேவா? கொன்னுட்டு இருக்கும்போது என்னாச்சு, அண்ணன் போய் தடுக்குறான். "அந்த பையன விட்டுரு. அந்த சின்ன பையன் தான் பண்ணான்" அப்படின்னு சொல்லும்போது, இவ மறுபடியும் சொல்றா, "நம்ம இத பண்ணா தான் வீட்டுக்கு போ முடியும்" அப்படின்றதே சொல்லிட்டு இருக்கா. ஃபைனலி ஒரு சின்ன இதுல வந்துட்டு அவ கடைசில அவன் அண்ணனையே கொன்றுவா. தெரியாம அந்த கத்தி வந்து கழுத்துல பட்டு அவன் செத்துருவான். இவளுக்கு வந்து ஃபீலிங் ஆயிடும். சரி நம்ம தான் செத்துட்டோம்ன்னு. ஸோ வந்துட்டு இப்போ இந்த இன்சிடென்ட் நடக்குதுல்ல. ஒரு விஷயம் இவன் வந்து அந்த பையன கொல்ல போயிட்டான். 2வது இன்சிடென்ட் நடந்த சண்டையில அவன் அண்ணன் செத்துட்டான். ஸோ இது மொத்த சிட்டிக்கும் தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? எல்லாருமே பதட்டத்துல ஓடி வராங்க. அந்த நேரத்துல ஜிம்மும் ஓடி வந்து "மொதல்ல எங்க பொண்டாட்டிய காணோம்" அப்படின்ட்டு உள்ள போயிட்டு பொண்டாட்டிய வந்து அன்லாக் பண்ணி கூட்டு போயிருவான். இந்த இடத்துல இந்த பையன் இருக்கான்ல ஈத்தன், அவன் வந்துட்டு என்ன பண்றான், ஜூலி வந்து கரெக்ட்டா அப்பதான் வந்துட்டு இருப்பா. ஒரு வெளாடிட்டு. அந்த டைம்ல வந்து இவ அ ஜூலி கிட்ட போயிட்டு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பா. அந்த டைம்ல வந்து இவங்க ஃபேமிலியே ரீயூனைட் ஆயிடும். 4 பேருமே. அப்புறம் வந்து எல்லாருமே ஒரே வீட்டுக்கு போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் என்ன ஆயிடும், ஜிம் வந்துட்டு ஃபைனலி பாய்டு கிட்டயும், அந்த ப்ரீஸ்ட் கிட்டயும் இந்த மாரி, "இவ என் வீட்டுக்கே வந்திருக்கா. என்னோட வீட்ல வந்துட்டு என் பையன் கூட விளையாடிருக்கா. நல்லவ மாரி வேஷம் போட்டுருக்கா. ஆனா திடீர்னு வந்துட்டு இந்த மாரி என் பையன கொலை பண்ண பார்த்துருக்கா. என் ஒய்ஃப வந்து லாக் பண்ணிட்டு போயிருக்கா. இது எப்படி?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் பாய்டு வந்து, "கவலைப்படாத. அவள நான் புடிச்சுடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு. மருதமல அர்ஜுன் மாரி ஜிம்மு வந்து ஒரு வேள அவ தப்பிச்சிட்டா என்னடா பண்ணுவேன்னு கேட்டா, பாய்டு வடிவேல் மாரி, "அவன் எங்க இருந்தாலும் சோலோவா பிடிச்சிட்டு வரேன். நீ என்ன நம்பு. அவளுக்கு கண்டிப்பா நான் பனிஷ்மென்ட் குடுக்குறேன். குடுக்காம இருக்க மாட்டேன்." அப்படின்ற மாரி. ஏன்னா, அந்த இடத்துல ஜிம் வந்து பாய்ட தவிர வேற யாரையும் நம்ப முடியாது. ஸோ, அதனால வந்துட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அந்த சீன் முடிஞ்சிருச்சு. ஸோ, இந்த இடத்துல வந்துட்டு ஜிம்மோட ஒய்ஃப்க்கு வந்து ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு. ஆனா, அது வந்து கொஞ்சம் சீப்பா இருக்கும் அப்படின்ற மாரி வந்துட்டு அவ சொல்லிட்டு இருந்தால. ஸோ, அந்த கொஸ்டின் வந்து என்னன்னா, நம்ம வந்து அந்த ஆக்சிடென்ட்லேருந்து தப்பிச்சிட்டோமா? அந்த ஆதவன் பட வடிவேல் மாரி, ஓ நம்ம செத்து சொர்க்கத்துல இருக்கோமா? இல்ல வந்துட்டு உயிரோட இருக்கோமா? அப்படின்ற டவுட் வந்து அவளுக்கு ஒண்ணு இருக்கு. ஸோ, வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இங்க கிறிஸ்டி வந்துட்டு ஒரு கில்ட்ல உட்காந்துருக்கா டைனர்ல. என்னமா வந்துட்டு அவள வந்து கிறிஸ்டிக்கு வந்துட்டு அவ கடைசியில ராத்திரி அவ என் கூட தான் உட்காந்துட்டுருந்தா. என்கிட்ட தான் இந்த மாரிலாம் கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருந்தா. ஒரு வேளை இந்த மாரிலாம் நீ பண்ணுவியான்னு. எனக்கு என்னான்னே புரியல. இவ ஏன் இத என்கிட்ட கேட்டா? அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு ஒரு பதட்டம் இருக்கு. அப்ப வந்து பாய்டு வந்து இங்க பாரு இது உன் மிஸ்டேக் இல்ல. இங்க வந்து மாட்டுனது கூட உன் மிஸ்டேக் கிடையாது. இங்க எதுவுமே உன் மிஸ்டேக் இல்ல. நீ எல்லாத்தையும் மாத்தணும்னு தான் நினைக்கிற. நீ வந்து அவ்வளோ நல்ல பொண்ணு. ஸோ வந்துட்டு நீ ஏன் உன் மேல பழிய போட்டுக்காத. அப்படின்னு சொல்லிட்டு இவரு பேசிட்டு இருக்கும்போது, அந்த டைனர்ல வந்து டேபிள்ல ஏதோ ஒரு பாட்டு ப்ளே ஆகுற மாரி ஏதோ ஒரு மெஷின் ஒண்ணு இருக்கும் போல. அந்த மெஷின் வந்து திடீர்னு பாட்டு ஓட ஆரம்பிச்சுச்சு. இவரு வந்து இந்த கன்சோல் பண்ற டைம்ல. அப்ப இவரு என்ன பண்ணிட்டாரு, சரி இதுதான் நம்ம சைனு. என் பொண்டாட்டி வந்து சைன் குடுத்துட்டா, அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு ஃபீலிங். ஸோ அந்த சைனோட நம்ம 5த் எபிசோடு முடிஞ்சது. உங்க எல்லாருமே நான் எபிசோட் 6ல மீட் பண்றேன். டில் தென் இட்ஸ் சிட் பை சைனிங் ஆஃப். பை.